நான் விஜய் அவர்களை மீது இவ்வளவு விமர்சனம் வைக்கிறவன் நாளைக்கு விஜய் சார் ஒருவேளை முதலமைச்சர் ஆனா அப்ப எனக்கு அரசியல் புரிதல் பத்தலைன்றதான் நிதர்சனமான உண்மை. அப்போ மக்கள் கிட்ட நான் என்னோட அனுபவத்துல நம்ம வெளியில சுத்துறது, நான் 234 தொகுதி 2 வாட்டி சுத்தி வந்திருக்கிறேன் ஒரு பத்திரிகையாளனா. இப்போ கடைசியா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ புஸ்தகம் எழுதுறதுக்கு சுத்த போறேன். அப்ப எனக்கு அரசியல் புரிதல் பத்தலையா அப்படின்றது இருக்கு. நான் அதை இப்போ கட்சிக்காரங்கன்னா நம்ம எதனா கதை சொல்லிட்டு போகலாம். காசு கொடுத்துட்டாங்க, மிஷினில் ஏமாத்திட்டாங்க, போய் சொல்லி ஓட்டு வாங்கிக்கிறாங்க, அதெல்லாம் நான் பேச போகிறதில்ல. அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டா நான் பேசினது பூரா தவறு. என்னோட புரிதல் அரசியல் ரீதியாக அவரோட அந்த வாக்கு விகிதாச்சாரத்தில் நான் வைத்தது, நான் பேசுவது தவறு என்பதை நான் சொல்லுவேன். ஆனால் 90 விழுக்காடு நான் நம்புகிறேன். நான் பேசுறது மக்கள் சார்ந்த பிரச்சனைகள். அதனால் மக்கள் தமிழகத்தில் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறவங்க. ஐயா காமராஜரை தோக்கடித்த மண் இது.